டிவிகே தொண்டர்கள் எல்லாருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாடு மதுரையில இன்னும் சில மணித்துளிகள்ல ஆரம்பிக்க போகுது. அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் என்னைக்கு நான் சினிமா விட்டுட்டு அரசியல் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்னாரோ அன்னையில இருந்து ரசிகர்கள் ஃபுல்லா தொண்டர்களா மாறினாங்க. தொண்டர்களுக்கு ஃபுல்லா எப்படா மாநாடு நடக்கும் 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 அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாநாடு விக்கிரவாண்டியில நடந்துச்சு. அந்த மாநாடை பார்த்தே தமிழ்நாட்டுல உள்ள நிறைய அரசியல் கட்சிகள் சதறினாங்க, பதறினாங்க. நம்ம காசு கொடுத்தா கூட இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்ட முடியாது. எப்படி தன்னெனிச்சா இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை, அதுவும் ஒத்த ஆள் சிங்கா நின்று இவ்வளவு பெரிய கூட்டத்தை எப்படி கூட்டணும் அப்படின்னு இது நாள் வேற புரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு மத்திகள் நடுவுல திரும்ப நான் 2வது மாநில மாநாடு நடத்த போறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பை விட்டாரு. அதுவும் எங்கே அப்படின்றதும் மிகப்பெரிய சம்பவம். மதுரை, தமிழ் வளர்த்த மதுரையில 2வது மாநில மாநாடு. அதாவது மிக பெரிய பெரிய கட்சிகள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை என்ன அப்படின்னா, மதுரையில ஒரு மாநாடு நடக்கணும். அந்த மாநாடு சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சா அவன் கண்டிப்பா ஆட்சியை பிடிப்பான். அந்த அளவுக்கு இதுவரை நடந்த அரசியல் வரலாற்றுகளை ஃபுல்லா புரட்டி பார்த்தா இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஆனா இப்ப நடக்க போற இந்த மாநாடுல இதுவரை எத்தனையோ கட்சிகள் மதுரையில மாநாடு வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு கூட்டம் வராத அளவுக்கு இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு, அதாவது என்ன சொல்றது, மாநாடு இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. சாரி 2 நாள்ல, நாளைக்கு நைட்டு தான் மாநாடு 3 மணிக்கு மேல. ஆனா இப்பவே இல்ல, ஒரு வாரமாவே மதுரையை சுத்தி உள்ள மக்கள் மாநாடு அன்னைக்கு நம்ம போய் விஜய் அவர்களை போய் பார்க்க முடியாது, சோ இன்னைக்காவது நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு மாநாடு எங்க நடக்குதோ அந்த இடத்த நோக்கி சும்மா போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆக்சுவலா இப்ப எப்படின்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆயிப்போச்சு. ஃபேமிலியா போயிட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க, சோசியல் மீடியால பப்ளிஷ் பண்றாங்க. இதுவரை எனக்கு தெரிஞ்சு இந்தியால எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே இந்த அளவுக்கு ஆதரவு இருந்தா நான் பார்த்ததே இல்லை. இந்த அளவுக்கு ஒரு மாநாடு நடந்துச்சு அப்படின்றது எனக்கு இது நாள் வரை தெரியல. விக்கிரவாண்டியில கிட்டத்தட்ட 150 ஏக்கரும் சம்திங் ஏதோ அவ்வளவுதான், சம்திங் கம்மியாதான் சொன்னாங்க. அதுலயே கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர். அதுக்கு இடம் பத்தல, ரோட்ல நின்று இருந்தாங்க. பாதி பேர் மாநாடே ரீச் பண்ண முடியல. மாநாடு முடிஞ்சு அடுத்த நாள் தான் ரீச் பண்ணாங்க. ஏன்னா அவ்வளவு கூட்டத்துக்குள்ள நடந்து பார்த்துட்டு போனாங்க. ஆனா இப்போ கிட்டத்தட்ட பார்க்கிங்ல இருந்து மாநாடு நடக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட டோட்டலா ஒரு 1000 ஏக்கர் சீரமைச்சு வச்சிருக்காங்க இந்த மாநாடு நடக்கிறதுக்கு. சோ கண்டிப்பா சொல்றேன், நாளைக்கு மதுரை தலையில வரும். இதை பார்த்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளுமே சதறி ஓட போகும். சரி, ஓகே, மாநாடு நடத்துறாரு. சரி, விஜய் அவர்கள் இப்ப அரசியலுக்கு வந்துட்டார்ல, இவருக்கு எதிரான இந்த விமர்சனங்கள் இருக்கும்ல, அதை பத்தி எல்லாம் இப்ப நம்ம கொஞ்சம் பேசலாம். விமர்சனம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான், சினிமால நடிக்கிறான்னா அதை மட்டும் பார்த்துட்டு சும்மா இருக்க வேண்டிய எதுக்கு இவனுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இவரெல்லாம் யாரு அரசியலுக்கு வர சொன்னா? அரசியல் ஆட்சியை பிடிச்சிட முடியுமா? சினிமா வேற, அரசியல் வேற. இதுவரை எத்தனையோ தலைவர்கள் வந்தாங்க. ரஜினி வந்தாரு, கமல் வந்தாரு, சரத்குமார் வந்தாரு. இவங்க எல்லாம் பாத்தீங்களா? இப்ப ஃபார்ம்லே இல்ல, எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்கள். ஆனா இவங்க எல்லாத்துக்கும் கூடுன கூட்டம் வேற, தளபதி விஜய் அவர்களுக்கு கூடுன கூட்டம் வேற அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கமல்ஹாசன் கூட்டம் கூடுச்சு, அது பாதி கூட்டம் காசை கூட்டினாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, அவங்களாம் தானா சேர்ந்த கூட்டம். ஆனா ஓட்டே இல்ல ஒரு வீட்டுல, குடும்பத்துல ஒரு சின்ன பையன், 10 வயசு பையன், அவன் இப்ப அந்த மாநாட நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல பார்க்க வந்துட்டான். வந்துகிட்டு என்னடா தம்பி இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க மீடியால உள்ளவங்க எல்லாம் பேட்டி எடுக்கிறாங்க. அந்த சின்ன பையன் சொல்றான், எங்க அப்பா பிஜேபி, நான் தளபதி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே எங்க அப்பாவை கூட்டு இந்த இடத்துல நான் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் பேட்டி கொடுக்குறான். அந்த அளவுக்கு ஓட்டே இல்லாத மனசுல கூட ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு தளபதி விஜய் அவர்கள். அதுக்கப்புறம் உள்ள மிகப்பெரிய விமர்சனமே என்ன, சும்மா சினிமால இருந்துகிட்டு இப்ப காசு சேரவன் அந்த காசு எப்படி செலவு பண்ணு தெரியாம அரசியல இறங்கிட்டாரு அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிக்கிட்டு இருக்கு. அது வேற, அதாவது சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட வர்றவங்க வேற மாதிரி. இவரு இப்ப கூட ஃபார்ம்ல, அதாவது ஒரு கெரியரோட உச்சத்துல நான் உதறி விட்டுதான் நான் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட இப்ப இருந்தே அவருக்கு 400 கோடி, இன்னும் 15 வருஷம் நடந்தா கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி 6000 கோடி அவர் சம்பாதிக்கலாம். அதையும் விட்டுட்டு தான் நான் இப்ப அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, இவர் எந்த விஷயத்துக்குப்பா குரல் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு குரூப், அதாவது இவரை எப்படிடா டாமினேட் பண்ணி இவனை முடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குரூப் சுத்திட்டு இருக்கு. அதுல ஒரு கேள்வி என்ன நிக்குது, இவர் எந்த மக்களுக்கு இறங்கி இது குரல் கொடுத்தாரு அப்படின்னு. திருப்போணத்தில் நடந்த சம்பவத்துக்கு குரல் கொடுக்கலையா? அதை விட மிகப்பெரிய விஷயம், பரந்தூர் விமான நிலையம். இந்த ஹிஸ்டரியை நான் கொஞ்சம்
டோட்டலா அனலைஸ் பண்ணி பார்த்தேன். இந்த பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை வந்து ரொம்ப வருஷ காலமாவே நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஊர் மக்கள் வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்களோட கோரிக்கையை வச்சிருக்காங்க. இந்த இடத்துல எங்களுக்கு விமான நிலையம் வேணாம், இந்த விமான நிலையம் வந்தா எங்களோட ஊர் வந்து டோட்டலாவே கொலாப்ஸ் ஆகும், எங்களுக்கு வந்து வேணாம்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. சோ அந்த சின்ன சின்ன அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்காக போய் சப்போர்ட் பண்ணவும் மேலிடத்துல இருந்து மிகப்பெரிய பிரஷர். தேவையில்லாம இந்த விஷயத்த வந்து என்கிட்ட வந்து பேசாத, நான் இது அந்த இடத்துல ஏர்போர்ட் கட்ட போறதான், எந்த அரசியல் கட்சி தலைவரும் என்னை வந்து பாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலிடத்துல சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு பிரஷர் இல்லைன்னா மேல உள்ள பிரஷர் காரணமா அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன ஆவாங்க அப்படின்றது, தமிழ்நாட்டுல என்ன மாதிரி அரசியல் நடக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள், கொலை மிரட்டல்கள், இந்த மாதிரி நிறைய அரசியல் தலைவர்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நிறைய அரசியல் தலைவர் வந்து பரந்தூர்ல இருக்கிறதே மிஞ்சி போனா ஒரு 10,000 ஓட்டோ 11,000 ஓட்டோ, எதுக்காக நம்ம இந்த மக்கள்கிட்ட போய் போராடிட்டு கிடக்கணும், அந்த 10,000 ஓட்டு நம்மளுக்கு ஒன்றும் தேவையில்லை, அப்படி ஒரு ஓட் பேங்க் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த விஷயத்துக்கு தைரியம் இல்லாம குரல் கொடுக்காம போயிட்டாங்க. ஆனா தளபதி விஜய் அவர்கள் என்னைக்கு அவர் வந்து அந்த 10,000 ஓட்டு எனக்கு வேணும் அப்படின்ற நோக்கத்தோட வந்தாலும், 10,000 ஓட்டு அப்படின்றது தமிழ்நாட்டுல அது வந்து ரொம்ப சொற்பமான ஓட்டு தான். அது வந்து மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் தான் கிரியேட் பண்ணாது. இருந்தாலும் அந்த மக்களுக்காக போய் நின்று குரல் கொடுத்து, பரந்தூர் விமான நிலையம் இதுவரை மக்களுக்கு தெரியாத ஒரு பிரச்சனையாவே இருந்துச்சு, அத உலகம் ஃபுல்லா தெரிய வச்சதே இவர் போய் அந்த இடத்துல நின்னதுக்கு அப்புறம் தான். அந்த ஊர் மக்கள் கிட்ட போய் சொன்னாரு, உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளையும் நான் இந்த இடத்துல வந்து நிப்பேன், இந்த இடத்துல வந்து ஏர்போர்ட் நான் கட்ட விட மாட்டேன் அப்படின்னு. சோ அது மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் இப்ப அந்த திருப்பணத்துல நடந்த பிரச்சனைக்கு இப்ப ஸ்ட்ரீட்ல இறங்கி போராடினாரு. ஆனா ஒரு விஷயத்துக்கு வந்து போராடல. இந்த விஷயம் வந்து எனக்கு வந்து பர்சனலா ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. கவின்குமார் இஷ்யூ நெல்லையில நடந்துச்சுல, ஆணவ கொலை, இதுக்கு ஏன் தளபதி விஜய் அவர்கள் வந்து குரல் கொடுக்கல? அவன் வந்து ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த பையனால குரல் கொடுக்கலையா? ஏன்னா மதுரையில முக்குளத்தோரோட அந்த ஓட் பேங்க் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு அங்க வந்து ஒரு ஓட் பேங்க் இருக்கு. நான் அடுத்து மாநாடு வந்து மதுரையில தான் நடக்க போகுது. நம்ம இந்த நேரத்துல கவின்குமார் அவர்களுக்கு குரல் கொடுத்தா இது ஏதாவது உள்டாவா பிரச்சனை ஆகி மதுரையில நம்மளுக்கு மாநாடுல ஏதாவது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய உருவாக்கிருமோ அப்படின்ற ஒரு யோசனையில இல்ல ஒரு பயத்துல தளபதி விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்துல குரல் கொடுக்கலையா அப்படின்றது என்னோட மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இல்ல இருந்தாலும் அவர் நான் ஜாதி பார்க்காம எல்லாத்துக்குமே அரசியல் பண்றேன், அவரோட நோக்கமே என்னன்னா ஜாதி இல்லாம அரசியல் பண்ணணும், ஊழலை ஒழிக்கணும், முக்கியமா திமுக குடும்பத்தை ஒழிக்கணும், இதுதான் அவரோட அரசியல் கொள்கையாவே எடுத்துட்டு உள்ள வந்தாரு அரசியலுக்குள்ள. அப்புறம் ஏன் கவின்குமார் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கல அப்படின்றது என்னோட மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அத சோசியல் மீடியால உள்ள எல்லா நெட்டிசன்களுமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் மதுரை மாநாட்டுல மட்டும் அந்த கவின்குமார் பிரச்சனையை வச்சு பேசுனா நினைச்சுக்கோங்களேன், அதை விட வந்து என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம், மிகப்பெரிய எனக்கு வந்து நான் உண்மையாவே மக்களுக்காக தான்டா வந்திருக்கேன், அந்த இடத்துல நான் ஜாதி பார்க்காம அரசியல் பண்ணுவேன்டா அப்படின்றத எல்லாரோட நெத்தி பொட்டில் அடிச்சு காதை சேர்த்து அரைஞ்சு நான் இப்படிதான்டா அரசியல் பண்ண வந்திருக்கேன் அப்படின்றது மாதிரி ப்ரூஃப் பண்ணலாம் தளபதி விஜய் அவர்கள். பார்ப்போமே மதுரை மாநாட்டுல நெல்லையில நடந்த கவின்குமார் அவரோட ஆணவ கொலைக்கு குரல் கொடுக்கிறாரா என்னன்னு. சரி, ஓகே, எல்லாம் ஒரு சரி இருக்கட்டும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாநாடுக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம், மாநாடுல உட்காந்து கூட பார்த்துட்டு இருக்கலாம். உங்களோட ஓட்டு நம்ம சின்னதா வந்து ஒரு கமெண்ட் செக்ஷன்ல ஒரு போட்டி வைப்போம். டிஎம்கே அடுத்து 2026 ஆட்சிக்கு வருமா, ஏடிஎம்கே வருமா, இல்ல தமிழக வெற்றிக்காக வருமா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பேசணும் அப்படின்னா நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் டெய்லி நான் போற வீடியோலாம் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிபிகேஷன்ல வந்து விழும். இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன். டாடா பை, see you.